முக்கிய செய்தி. கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த கலவரம் தொடர்பாக மாணவியின் தாயாரை இன்னும் விசாரிக்காதது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது கனியாமூர் பள்ளி மாணவி மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் வெடித்த கலவரம் தொடர்பான வழக்கை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பள்ளி தாளாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் கலவரம் தொடர்பாக 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து 166 பேரிடமிருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வக சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இந்த கூட்டம் திரட்டிய திராவிடமணி என்பவரையும் உயிரிழந்த மாணவியின் தாயார் செல்வியையும் காவல்துறையினர் இதுவரை விசாரிக்கவில்லை என்று ஒரு புகாரை முன்வைத்தனர். இதையடுத்து சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளாகியும் இன்னும் அவர்களிடம் விசாரணை நடத்தாதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அத்துடன் நல்ல நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா, ஒருவேளை இவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கில் சேர்ப்பீர்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் செல்போன் ஆய்வக முடிவுக்காக காத்திருப்பதாகவும் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதோடு ஆதாரங்கள் இருந்தால் இவர்கள் இருவரும் வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தற்போதைய விசாரணை நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.